19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. 25ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். இன்னொருத்தர் வாசிக்கலாம். For I know that my Redeemer lives, and he shall stand at last on the earth. Amen. ஆமென். இன்னொருத்தர் வாசிங்க. I know that my Redeemer lives, and that in the end he will stand upon the earth. ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு யோபுவினுடைய வார்த்தைகள் இவைகள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கடந்த வாரம் அவ்வளவு சரியான ஒரு சூழ்நிலையில நான் கடக்கவில்லை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தோய்வு, ஒரு பலவீனம், சரீரத்திலும் பலவீனம், தொடர்ந்து மரண செய்திகள், ஊழியக்காரர்களின் மரணம், என்னோடு கூட இருந்து ஊழியம் செய்தவர்களின் மரணம், இவைகளெல்லாம் கேள்விப்படும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் வந்தது. உண்மையாகவே போராட திராணி இல்லாமல், ஜெபிக்க திராணி இல்லாமல் ஒரு நிலைமைக்கு கடந்து சென்றேன். ஆனால் நேற்று ஆண்டுடைய சமூகத்தில் செய்திக்காக நான் கொஞ்ச நேரம் ஜெபித்த போது கர்த்தர் இந்த பகுதியை எனக்கு நினைவூட்டினார். தியானிக்க ஆரம்பித்தேன். எல்லா பயமும், அவிசுவாசமும், மனச்சோர்வும், கவலையும் எந்த திசையில் ஓடி போனது என்றே எனக்கு தெரியாது. ஒரு புது பலன் பெற்றவனாய் இந்த காலவெளியில் முன்பதாக நான் இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இப்படி கிரியை செய்யும் என்பது இன்னொரு முறை ஆண்டவர் எனக்கு நிரூபித்திருக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த பகுதியை தியானிப்பதற்கு முன்பதாக யோபுனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரர்கள் இருந்தார்கள், 3 குமாரத்திகள் இருந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது. திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அந்த மனுஷன் கிழக்கத்து புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். மிக செல்வந்தனான ஒரு மனிதன், செல்வாக்கான ஒரு மனிதன், பணக்காரனான ஒரு மனிதன், மிக பொருள்
அந்தஸ்து நிறைந்தவன். 10 பிள்ளைகள். இப்படி ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அவன் ஒவ்வொரு முறையும் மாதத்துக்கு ஒரு முறை அவனுடைய குமாரர்கள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு வீட்டில் சேர்ந்து விருந்து இருப்பார்கள். ஒருவேளை என் பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தால் எப்படி என்று கர்த்தருக்கு சமாதான பலிகளை செலுத்துவான். காட்சி மாறுகிறது. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். தேவபுத்திரர்னு சொல்லும் பொழுது தேவ தூதர்கள் பரலோகத்தில். சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நிற்கிறான் ஆண்டவருடைய இடத்துல. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். ஆண்டவர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஏன் ஆண்டவருக்கு இந்த வேலை? அவர் சும்மா தான் இருக்கிறாங்க. சாத்தான் கிட்ட யோபை பத்தி இப்படி சொல்லிட்டார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனும் ஆகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை ஆண்டவர் சொன்னார். பெருமையா சொன்னார் தன்னுடைய பிள்ளை குறித்து. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு விரோதமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து இருக்கிறானா? சும்மாவா அவனுக்கு பயந்து இருக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தேன். அவன் சம்பத்து தேசத்திலே பெருகி இருக்கிறது. ஆனாலும் கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால் அவன் பின்மாற்றத்திலே போய்விடுவான். உனக்கு பயப்படாமல் உண்மை மறுதலித்து விடுவான். இது சாத்தானுடைய வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், இதோ அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் இருக்கிறது. உனக்கு விருப்பமானபடி அவனுக்கு செய். ஆனா அவனுடைய ஜீவனின் மேல மட்டும் கை போடாத அப்படின்னு மேல இருந்து சாத்தான் வந்தான். காலையில நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்டோரி, அதனால இது குறித்து ஸ்டோரி பார்த்துட்டு நேரம் இல்லை. நான் செய்தி கடந்து போகணும். எல்லா ஆடு மாடுகளும் எல்லா ஒட்டகங்களும் கழுதைகளும் எதிரிகள் வந்து ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். சபையர் வந்து ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். இப்படி ஒருத்தன் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது உடைய குமாரரும் உடைய குமார்த்திகளும் ஒரு வீட்டில் விருந்து இருக்கும் பொழுது அந்த வீடு இடிந்து விழுந்து அத்தனை பேரும் மாண்டு போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உமக்கு அதை அறிவிக்க ஓடி வந்தேன் என்று சொன்னான். யோபு தன் சால்வையை கிழித்துக் கொண்டு தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்தில் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒரே நாள்ல எல்லாம் போச்சு. தன்னை ஆண்டுகள் சம்பாதித்த எல்லா ஆடு மாடு மிருக ஜீவன்கள் பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாம் போயிடுச்சு. எல்லாவற்றையும் இழந்த யோபுனுடைய பதில், கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு. இப்படி சொல்ல முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி. இந்த மாதிரி ஒருத்தரையும் ஆண்டவர் சோதனைக்கு அனுமதிக்க கூடாது. அதுக்கப்புறம் அனுமதிச்சதா தெரியல. யோபு பட்ட பாடுகளை நம்மால சகிக்க முடியாது. சரி, எல்லாம் போச்சா? மறுபடியும் பின்னொரு நாள் தேவதூதர்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது பிசாசு போனான். அதே கேள்வி கேட்கிறார். எங்கிருந்து வருகிறார்? பூமியிலிருந்தும் உலாவி வருகிறேன். என் தாசனாகி யோபுவை கவனித்தாயா? நீ அவனை நிர்மூலமாக்கி இவ்வளவாக அவனை நீ செய்திருந்தும் அவன் பாவம் செய்யவில்லையே, என் மீது பழியை போடவில்லையே, என்னை நிந்திக்கவில்லையே. கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு தான் சொன்னார்.
அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்திருக்கிறவனாய் காட்டிக்கொண்டான். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக எல்லாம் பொருள் தான் போச்சு, பிள்ளைங்க தான் போனாங்க. தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உங்கள் பக்கத்துக்கு எதிர உண்மை தூஷிக்கானோ பாருங்க. அவனுடைய எலும்பை தொடணும், அவனுடைய சதையை தொடணும், அப்போ அவன் உண்மை தூஷிப்பான். ஆண்டவர் மறுபடியும் சொல்றான், உன் கையில் இருக்கிறான், உனக்கு இஷ்டமானபடி செய், ஆனா அவனுடைய ஜீவனின் மேல கை போடாத. மக்கள் இறங்கி வந்தான், பருக்களால வாதித்தான். யோபு எலும்பும் தோலுமாக மாறிவிட்டான். உடம்பெல்லாம் எரிச்சல், நமிச்சல். ஒரு குப்பை கிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டு சாம்பலை தன் மேல போட்டுக்கிட்டு உடஞ்ச ஓடு, சட்டி பானையினுடைய உடஞ்ச ஓடை எடுத்து அதை சுரண்டிக்கிட்டு உட்கார்ந்து என் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரா? நன்மைய உத்தமத்தில் இருக்கிறாய். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். வேற யார் சொன்னாலும் பரவாயில்ல, மனைவி சொல்லிட்டா ரொம்ப கஷ்டம். அந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க. பல பேர் வந்து அந்த அம்மா ஐயோ யோகம் மனைவி அவங்க புருஷன் பண்ற கஷ்டத்தை அந்த அம்மாவில பார்த்துன்னு இருக்க முடியல. நம்முடைய உத்தமத்தில் இருக்கிறார். ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும். அவளுக்கு பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறாயே, நன்மையை அனுபவித்த நீ கொஞ்சம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? சந்தோஷமா வாழ்ந்தப்ப நல்லா இருந்துச்சா? நன்மையை ஏற்றுக்கொண்ட நீ கொஞ்சம் தீமையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்திலும் யோபு பாவம் செய்யவில்லை. யோபுக்கு அருமையான 3 நண்பர்கள். அதுல 3 பேர் யோபுவை குறித்து கேள்விப்படுகிறார்கள், யோபுக்கு சம்பவித்ததை குறித்து கேள்விப்படுகிறார்கள். அந்த 3 பேரை பேசி வாங்க நம்ம போயிட்டு யோபுக்கு ஆறுதல் சொல்லுவோம், யோபுக்கு ஆதரவாய் இருப்போம், ஆறுதல் சொல்லுவோம்னு வந்தாங்க. தூரத்திலே யோபு உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்ததும் பைபிள் சொல்லுது, உரத்த சத்தமாய் அழுது நண்பர்களோ அழுகுறாங்க. தூரத்தில் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமையை பார்த்ததும் இந்த 3 நண்பர்களுக்கு வாய் திறக்க முடியல. இவங்களும் தன்னுடைய சால்வை கிழித்துக் கொண்டு சாம்பலை வாரி தலைமையில போட்டுக்கிட்டு அவன் உட்காந்துக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கினாங்க. 7 நாள் வாயை திறந்து பேசவே இல்லை. ஒருத்தனுக்கும் வாயை திறக்க துணிவு வரல. அவனுடைய துக்கம் அவ்வளவு பெரிதா இருந்தது, அவனுடைய வேதனை அவ்வளவு பெரிதா இருந்தது. ஒருத்தனும் வாயை திறக்கல. 7 நாள் இந்த 3 பேரும் பேசாம உட்கார்ந்து இருந்தாங்க. இது யோபுடைய நிலைமை. இந்த நாட்களிலே உண்மையாகவே மிகப்பெரிய பேராபத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உண்மையா இந்த நாள் வரையில நம்மையும் நம்முடைய சபை குடும்பங்களையும் பாதுகாத்து வருகிறார். அதை நினைக்கும் பொழுது என்னுடைய இருதயம் நன்றியால் நிரம்புகிறது. எத்தனை பேருடைய மரணம், எத்தனை ஊழியக்காரர்களுடைய மரணம். குறிப்பா பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும் பொழுதெல்லாம் சென்னையில இருந்து ஒவ்வொரு முறையும் 40-50 ஊழியக்காரர்களை அழைத்துக் கொண்டு வருவார். பிரேம்ராஜ் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சகோதரர். பேரம்பாக்கத்துல ஒரு எழுப்புதல் கூட்டத்திலையும் பாஸ்டர்ஸ் மீட்டிங்லும் பேச பாஸ்டர் மல்கையை என்னை அழைத்திருந்தார். அந்த பேரம்பாக்கம் கூட்டத்துல தான் முதல் முறையாக அவரை சந்தித்தேன். அதுலயும் குறிப்பா பம்ப் செட் இருக்கும், அவங்க குளிக்கிறதுக்கு காலையில போயிருந்தோம். அவரும் காலையில வேப்பங்குச்சியில பலவழிக்கிறார், அங்கதான் சந்திச்சோம். 10-15 வருஷம் கேப் ஆயிடுச்சு. மறுபடியுமாக மீண்டும் சந்தித்தோம். சென்னையில் ஊழியக்காரனாய் சபையை ஆரம்பிச்சுட்டு இருந்தார். எப்பெல்லாம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கிறதோ ஒரு பெரிய கூட்டம் 40 பேர் 50 பேரோட வருவார்கள். சென்னையில எனக்கு அதிகமான ஊழியக்காரர்கள் தெரிய வர்றதுக்கு பிரேம் தான் காரணம். 2 நாளைக்கு முன்னால
திடீரென்று சொல்லி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இந்த செய்தி கேட்டதும் இருதயம் சுக்குநூறாய் உடைந்தது. என்ன சொல்றதுன்னே தெரியாது. சோர்பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு அழுதேன். ரொம்ப வயசு ஒன்றும் இல்லை, 46 47 வயது இருக்கும். சென்னைக்கு நான் போகும்பொழுதெல்லாம் ஒருவேளை ட்ரெயினில் போனால் ஸ்டேஷனில் வந்து எனக்கு முன்னாலே காத்துட்டு இருப்பான். அதிகமாக என்னை நேசிக்கிற ஒரு மனுஷன். கடந்த மாதம் 14ஆம் தேதி நாங்கள் கர்த்தருக்குள் நித்திரடைந்த ஜார்ஜ் எஸ்காட்டியை அவருடைய ஸ்தோத்திர ஆராதனைக்கு பேரம்பாக்கம் போயிருந்தோம். அப்போ அந்த மீட்டிங் கூட வராமல் ரோட்டில் நின்று கொண்டிருந்தோம். வெளியே சொல்ல முடியாத துக்கம் எனக்கு. அருள்தாசை அவருடைய மரணம், பாஸ்டர் செபாஸ்டின் அவருடைய மரணம், இப்படி அனைத்து ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இப்படி சம்பவிக்கும் பொழுது ஆவியிலே ஒரு 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 தொய்வு ஏற்படுகிறது. எல்லாருக்கும் இயல்புதான். ஆனா யோபுனுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ள முடியும். யோபுக்கு வந்ததை நினைச்சு பார்த்தா நமக்கு வரக்கூடியது ஒன்றுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இப்ப யோபு தன்னுடைய வாயை திறந்து பல காரியங்களை பேசுகிறார். அதையெல்லாம் தியானிக்க இன்னைக்கு நேரம் இல்லை. ஆனா இன்னைக்கு நாம படிச்ச இந்த பகுதியை மாத்திரம் படிச்சு நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் இழந்தவனாய், பொருளெல்லாம் போனா சம்பாதிக்கலாம், சரீரத்திலே பலவீனம் வந்தா, வியாதி வந்தா, அதுவும் சகிக்க முடியாத அளவுக்கு வந்தா, எலும்பும் தோலுமாக உருகுலைந்து போய்விட்டால், அந்த நேரத்தில் யோபு சொல்லுகிறான், நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைத்திருக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாக எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கல்லுல எழுதிட்டா, உளிவெட்டா எழுதிட்டா, ஈயத்துல பதிய வச்சுட்டா நல்லா இருக்கும். இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசா சொல்லுகிறார். ஐயோ என்ன பாருங்க, என் ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு, என் ஒட்டகம் கழுத குதிரையெல்லாம் செத்து போச்சு, என் பிள்ளைங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, என் உருக்குலைஞ்சு போச்சு, எலும்பு தோல் ஆயிட்டேன், நானு பருக்கள் வந்துருச்சு, குப்பையில உட்காந்துக்கிறேன், ஓட வச்சு சொன்னிக்கிறேன், இதெல்லாம் சொல்லுவார்னு பார்த்தா அதெல்லாம் அவர் சொல்லல. என்ன சொல்றாரு தெரியுமா? 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் மீட்பர் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என்ன சொல்றாரு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பழைய ஆங்கிலத்துல my redeemer liveth, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல my redeemer liveth, my redeemer lives, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன நம்பிக்கையின் வார்த்தை! இந்த பகுதியை நான் படிச்சேன். இந்த பகுதியை படிச்சது நேற்று மாலை, இந்த பகுதியை படிச்சது அதே இடத்துல நின்று கொண்டு அறிக்கை செய்து ஜெபம், ஆண்டவரே என் பலவீனத்திலே நான் ஆண்டவரே உம்மை சந்தேகித்து விட்டேன், என் பலவீனத்திலே ஆண்டவரே நான் ஆண்டவரே தகப்பனே நான் அவிசுவாசமா இருந்து விட்டேன், உடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை, உடைய அழைப்பை விசுவாசிக்கவில்லை என்று ஜெபித்து அழுது புலம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து போகும்போது பயம், அவிசுவாசம் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போனது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை இதை மாத்திரம் மறக்க கூடாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் சொல்லுங்க, என் மீட்பர். இன்னைக்கு இதே சொல்லிட்டு போலாம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன சம்பவித்தாலும் என்ன நடந்தாலும் சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதை நாம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 2-3 சம்பவங்களிலே இந்த மீட்பர் என்ற வார்த்தையை ஆண்டவர் மிக அற்புதமாய் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த மீட்பர் என்ற வார்த்தைக்கு ரெடிமர், கிங்ஸ்மேன்,
ரூத்தை மீட்டு கொள்ள ஒரு புருஷன் தேவைப்பட்டது. போவாஸ் ரூத்தை மீட்டு கொண்டான். அங்க போவாஸ் சொல்லப்படுகிறது ரிடீமர் கிங்ஸ்மேன், மீட்கக்கூடிய சுதந்திரவாளி, மீட்கக்கூடிய சுதந்திரவாளி. தீர்க்க தரிசன புத்தகங்களிலே யாக்கோபை குறித்து ஆண்டவர் பலமுறை சொல்லி இருக்கிறார். உன் மீட்பராகிய கர்த்தர் உரைக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை சொல்றது யாரு? உன் மீட்பராகிய கர்த்தர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று உன்மேல் மனதுருகுகிறவன் கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அதே பகுதியில தான் உன் மீட்பர் சொல்லுகிறார். உன் மீட்பர் சொல்லுகிறார், நீ கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. நீ அழிந்து போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன், நான் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் உனக்கு நன்மையாக இருக்கிறேன். இதை உணர்ந்த பேதுரு சொல்லுகிறான், இதை உணர்ந்த யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படியே ஒரு மந்திரத்தை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போகும் பொழுது பயம் நீங்கி, அவிசுவாசம் நீங்கி, கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள கடந்து வருகிறதை நம்மால உணர முடியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன வந்தாலும் அவரை நான் நம்புவேன், என்ன சம்பவித்தாலும் அவரை நான் நம்புவேன். அவர் என்னை கைவிட மாட்டார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில உன்னுடைய பிரச்சனை என்ன? உன்னுடைய பலவீனம் என்ன? உன்னுடைய நடுக்கம் என்ன? 43ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. நீ இரண்டாம் வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. 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 நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவர். ஹல்லேலூயா. தண்ணீர்கள் கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே ஓங்கிய புயமும் பலத்த துருகமும் கொண்ட ஆண்டவர் நம்முடைய மீட்பராய் இருக்கிறார். இந்த நாள் வரையில நவம்பர் மாதம் 15 நாள் வந்துச்சு. நவம்பர்ல 15 நாளை கழிச்சிட்டோம். ஆண்டவருடைய தயவு, கர்த்தருடைய தயவு நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தான் பாதுகாத்துக் கொள்வார். அவர் தான் ஆதரித்து வருகிறார். ஆபத்து விபத்து நாசமோசங்களுக்கெல்லாம் அவர் தான் நம்மை விலக்கி காத்துக் கொண்டு வருகிறார். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடித்து பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். ஆகவேதான் யோபை சுற்றிலும் அவன் குடும்பத்தை சுற்றிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் அப்படின்னு 3 இருக்கு இல்லையா? அதனால யோபை சுற்றி கர்த்தர் 3 வேலி அடித்தார்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமா, வேலி அடித்து இருக்கிறார். நம்மை சுற்றி கூட கர்த்தர் வேலி அடித்திருக்கிறார். நம்மை சுற்றி கர்த்தர் வேலி அடித்திருக்கிறார். ஒரு தீங்கும் உனக்கு நேரிடாது, ஒரு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது.
உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏற்றி கொண்டு போவார்கள். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த எலும்பு தோல் இதுலலாம் நோய் வந்தா கூட சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார். அவர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளத்திலங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்லுகிறார். அருமையான ஆண்டவர்களே, இந்த காலங்களில உன்னுடைய வேண்டுதல் என்ன? உன் ஜெபம் என்ன? உன்னுடைய மன்றாட்டு என்ன? உன் பிரச்சனை என்ன? உன் மீட்பர்கிட்ட ஒப்புக்கொடுத்துரு. அவருடைய பாதத்திலே போட்டு விடு. அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் யாவரும் நான் உங்களுக்கு நான் ஒரு பாரத்தை கொடுக்கிறேன், அது லகுவானது. நான் ஒரு சுமையை கொடுக்கிறேன், அது ரொம்ப லகுவானது. ரொம்ப லகுவானது. இதை சுமந்துட்டு போகும், உனக்கு ஒண்ணுமே நடக்காது. உன் வழியெல்லாம் அவர் பார்த்துக்கிறார். எல்லா ஆபத்திலும் அவர் பாதுகாத்துக் எல்லா கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை தப்பிப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உண்மை அணுகாது. அவரே நமக்கு பாதுகாப்பு. பிள்ளைகளை இந்த காலங்களிலே அவர் தான் நமக்கு பாதுகாப்பு. அவரே நம்முடைய மீட்பர். அவர் ஒருவர் தான் நம்மை ரட்சிக்க முடியும். அவர் ஒருவர் தான் நம்மை மீட்டெடுக்க முடியும். அவர் ஒருவர் தான் நம்மை காப்பாற்ற முடியும். அவர் ஒருவர் தான் நம்மை காப்பாற்ற முடியும். வேற ஒருத்தர் இல்லை. அவருடைய கரத்துல, அவருடைய பலமுள்ள கரத்துல இந்த பலவீனமான நடுங்குகிற கையை ஒப்பு கொடுத்துவிடும். அவர் கரம் பிடித்து நம்மை படிப்படியாய் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி கைகளை உயர்த்தி வாய்த்திருந்து கர்த்தரை சோதரிப்போம். சத்தத்தை உயர்த்தி அவரை சோதரிப்போம். ஹalleluya.